மிகு லோகநாயகி அங்காள பரமேஸ்வரி கோவில். இது எங்கன்னா பொன்னையிலிருந்து சோளிங்கர் போகிற ரூட்டில் பொன்னையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 6-7 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த அம்மன் கோவிலில் வந்து 108 அம்மன் சிலை வச்சுக்கிறாங்க. இந்த கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு சும்மா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நடந்துன்னு இருக்குது. இது வந்து கோயிலுடைய என்ட்ரன்ஸு. இங்கே வந்து அரச மரத்தில் வந்து ராகு கேது சாமி வச்சுக்கிறாங்க. ராகு கேது சாமிலாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து கோயிலுடைய என்ட்ரன்ஸு. கோயிலுடைய என்ட்ரன்ஸு பிரம்மாண்டமாக வந்து ஒரு ராஜா அரண்மனை மாரி இந்த கோயில் கட்டிக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து 108 அம்மன் வச்சுக்கிறாங்க. கோயிலுடைய யூடியூப்ல வச்சுக்கிறீங்களா? சரி சரி சரி. இது கொடிமரம். கொடிமரத்தாண்ட அம்மன் வந்து வச்சுக்கிறாங்க. இது கோயில் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 தாட்சாயணி அம்மன். ரெண்டாவது ஆதிபராசக்தி, 3வது லக்ஷ்மி, 4வது பார்வதி, 5வது வந்து சரஸ்வதி அம்மன், 6வது வந்து பிரம்மகி ரூபிணி, 7வது வந்து கோவிந்த ரூபிணி, அடுத்தது ருத்ர ரூபிணி, ஈஸ்வரி. அடுத்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சதாசிவ ரூபிணி. அதுக்கு அடுத்தது வந்து பிரம்மகி, அடுத்தது மகேஸ்வரி, அடுத்தது வந்து அடுத்த அம்மன் வந்து கௌமாரி. அதுக்கு அடுத்தது வந்து வைஷ்ணவி. அதுக்கு அடுத்தது வந்து வாராகி அம்மன். இரு ஒரு நிமிஷம் இது போட்டுக்கலாம். வராகி மேலே தூக்கி காமி. அப்போதான் வந்து தெரில. இது வந்து வாராகி அம்மன். அடுத்தது வந்து இந்திராணி அம்மன். அதுக்கடுத்தது வந்து சாமுண்டீஸ்வரி. அதுக்கடுத்தது வந்து ஆதிலட்சுமி. இதுக்கு வந்து விஜயலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து வீரலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து கஜலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து சந்தானலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தானியலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வித்யாலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து தனலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து வாஸ்து கிரகலட்சுமி. அதுக்கடுத்தது வந்து நீலாம்பிகா. அதுக்கடுத்தது வந்து ரேணுகாம்பாள். அதுக்கடுத்தது பகவதி அம்மன். அதுக்கடுத்தது வந்து காமாட்சி அம்மன். அதுக்கடுத்தது வந்து விசாலாட்சி அம்மன். அதுக்கடுத்தது வந்து அங்காளம்மன். அதுக்கடுத்தது வந்து கன்னிகா பரமேஸ்வரி. அதுக்கடுத்தது வந்து பராசக்தி. அதுக்கடுத்தது வந்து கன்னியாகுமரி. அதுக்கடுத்தது வந்து வாசவி.
அதுக்கடுத்தது வந்து மகேஸ்வரி, அதுக்கடுத்தது வந்து வாராகியம்மன், அதுக்கடுத்தது வந்து மாரியம்மன். வாராகியம்மன் வந்து 6 வாராகியம்மன் இருக்குது. அதுக்கு மாரியம்மன், அதுக்கடுத்தது வந்து ஆயுர் தேவி, அதுக்கடுத்தது வந்து புவனேஸ்வரி, அதுக்கடுத்தது வந்து தாராதேவி, அதுக்கடுத்தது வந்து திரிபுர சுந்தரி, அதுக்கு வந்து அது பெட்டிக்காளியம்மன், அதுக்கடுத்தது வந்து கடகேஸ்வரி, அதுக்கடுத்தது சாந்தகுமாரி, அதுக்கடுத்தது வந்து கர்ப்பரட்சங்க அம்பிகை. இது வந்து தஞ்சாவூரில் இருக்கும் அந்த கோயில். குங்கும காளியம்மன், திரிபுர மாலினி, சாராதேவி, இது வந்து அகிலாண்டேஸ்வரி, இது வந்து மாயாதேவி, இது வந்து மானசதேவி, இது வந்து கௌரி. இந்த அம்மன் வந்து பசு மேலே அமர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மன் வந்து மயில் மேலே இருக்கிறாங்க. இந்த அம்மன் வந்து 3 முகம், திரிபுர தேவி 3 முகம். இந்த அம்மா நாகேஸ்வரி, நாகத்தில் அமைந்திருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து குண்டலி தேவி, தாமரை மேலே அமைந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து மொத்தம் 8 கை இருக்குது. இது வந்து சோட்டானிக்கரை பகவதி, இது வந்து கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி. இது வந்து தூமா தேவி. இந்த அம்மா வந்து ஏதோ மயிலோ ஏதோ ஒரு இது வாகனத்தில் அமைந்திருக்கிறாங்க. இது வந்து மதுரை மீனாட்சி, இது அம்சவாகினி. இந்த அம்மா வந்து சரஸ்வதி மாரி கையில் வீணை வச்சுன்னு இருக்கிறாங்க. மயூரவாகினி, இந்த அம்மாவும் கையில் வந்து சரஸ்வதி தேவி மாரி வீணை வச்சுன்னுக்கிறாங்க. கூத்தனூர் சரஸ்வதி, இந்த அம்மாவும் சரஸ்வதி. இது வந்து பானாச சரஸ்வதி, இந்த அம்மாவும் வீணை வச்சு, இந்த அம்மா வந்து தாமரப்பூ மேலே அமைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து காஷ்மீர் சரஸ்வதி, அது வந்து நந்தினி. இது வந்து மகிஷாசுரமர்த்தினி. இந்த அம்மா வந்து பொம்மை மாதா. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காளி. இந்த அம்மா வந்து மெலடி மாதா. இந்த அம்மா வந்து ஆடு வாகனத்தில் உட்காந்துக்கிறாங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி மாதா. இந்த அம்மாவும் சேவல் மேலே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த அம்மா துர்கை அம்மன், புலி மேலே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து சந்தோஷி மாதா, வெள்ளிக்கிழமையில விரதம் இருப்பாங்க, சந்தோஷி மாதா விரதம். இது வந்து சித்தார்த்தத்ரி. இந்த அம்மா வந்து சாதாரணமாக உட்காந்துருக்கிறாங்க. இது வந்து குஷ்மந்தா. இந்த அம்மாவும் ஏதோ ஒரு ஆடு வாகனம் மாரி இருக்குது. இது வனதுர்கை. இது வந்து சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கிறாங்க. இது வந்து கூலினி துர்கை. இது ஜாத பேத துர்கை. இந்த அம்மா சிங்கத்து மேலே உட்காந்துக்கிறாங்க. இந்த அம்மா பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு 6 தலையில் சாமி இருக்குது. இது வந்து ஜாவல துர்கை. இது வந்து சாந்தி துர்கை. இந்த அம்மாவும் புலி வாகனம். அது பக்கத்தில் சபரி துர்கை. இந்த அம்மா சாதாரணமாக இருக்கிறாங்க. இந்த அம்மா இது வந்து தீப துர்கை. இந்த அம்மா வந்து தியானம் பண்ணுற மாதிரி அமர்ந்துக்கிறாங்க. இது 108 அம்மன். இது 108 அம்மனை ஒன்றா வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ எப்படி இது வந்து அசூரி துர்கை. இந்த அம்மாவும் ஏதோ கீழே வந்து தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்குற மாதிரி இருக்கிறாங்க. அசூரி துர்கை. இந்த அம்மா வந்து லாவண துர்கை. யாரோ இந்த அம்மாவும் ஏதோ ஒரு இதுவில் உட்காந்துக்கிறாங்க. இது வந்து ஆட்டுக்கல் பகவதி. இது வந்து பத்ரகாளி. இது வந்து அன்னை காளி அம்மன். இது வந்து சாமுண்டேஸ்வரி காளி. இந்த அம்மாவும் சிங்கத்து மேலே இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து காத்தியாயினி காளி. இந்த அம்மாவும் வந்து ஏதோ சூரனை கொல்ற மாதிரி அமர்ந்திருக்கிறாங்க. இது முண்டமார்த்தினி காளி.
இந்த அம்மன் இது வந்து பார்த்திங்கன்னா மயான காளி. இது வந்து தர்ஷன மார்க்க காளி. இது மாகாளி. இந்த அம்மனும் யாரையோ ஒரு சூரனை ஏதோ காலில் போட்டு மிதிச்சவனங்கிறாங்க. இந்த 4 அம்மனும் வந்து காலில் மிதிச்சா மிதிக்கிறாங்க. இது வைஷ்ணவி காளி. இதுவும் ஏதோ ஒரு அரக்கனை வந்து காலுக்கு மிதிச்சுன்னுக்கிறாங்க. இந்த அம்மா வந்து பைரவி. இந்த அம்மா வந்து வித்யா. இந்த அம்மா வந்து சதாக்ஷி. இந்த அம்மா வந்து திரிவேணி சங்கமம், திரிவேணி தாய். இந்த அம்மா வந்து கங்கா, ஆகாஷ் கங்கா. இந்த அம்மா வந்து பைரணி பவானி. இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கிட்ட ஏதோ ராஜா வேண்ட மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் வந்து காமரூபிணி. அதுக்கடுத்தது வந்து விமலா. இந்த அம்மாவும் சாதாரணமாக ஒரு சாதாரண பெண் மாரிக்கிறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா விந்தியவாசினி. இது வந்து காயத்ரி அம்மன். இது வந்து பிரித்திங்கா தேவி. இது வந்து காலராத்திரி. இது வந்து லலிதா அம்மா. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலில் வேண்டிக்கின்னு எல்லாம் தேங்காய் கட்டி வச்சுக்கிறாங்க. இது வரேன். இந்த வந்துடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 அடியில் அம்மன் ஹைட்டாக வச்சுக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஷோலிங்கர் ரூட்டில் இருக்குது. இங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்த்த அறுபடை முருகரும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இந்த கோயில் இருக்குது. இந்த 2 கோயிலையும், இந்த ஆறுபடை வீடு முருகனையும் இந்த 108 அம்மன் எல்லாத்தையும் இந்த பக்கம் ஷோலிங்கர் பக்கம் பண்ணையிலேருந்து ஷோலிங்கர் ரூட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த அம்மனை வந்து 108 அம்மனையும் அதேமாதிரி அறுபடை வீடு முருகனையும் ஒன்றா தரிசிக்கலாம். வாருங்கள். இந்த கோயில் வந்து இந்த பாருங்கள், அம்மன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இது அருள்மிகு லோகநாயகி அங்காளேஸ்வரி பரமேஸ்வரி தியான பீடம். இந்த கோயிலில் வந்து 108 அம்மனுக்கு சிலையை வச்சுக்கிறாங்க. அதேமாரி ஒரு 100 அடி உயரத்தில் ஒரு அம்மன் சிலையும் வச்சுக்கிறாங்க. இந்த அம்மன் இங்கே கோயில் வந்து நல்லா அழகாக நல்லா பெருசாக நல்லா கட்டி நல்லா இது பண்ணி வச்சுக்கிறாங்க. வாருங்கள், இந்த கோயிலெல்லாம் வந்து பாருங்கள். அதேமாதிரி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அறுபடை வீடு முருகர் கோயில் அதே என்னம்மா இந்த கோயில் பராமரிப்பு பணிக்கு இந்த வயசுல தள்ளாத வயசுல செய்து தூய்மை பணியெல்லாம் செய்து கிட்ட பார்த்துக்கிட்டு சொல்லுப்பா இந்த வயதிலும் தூய்மை பணி செய்து கோயில் இந்த மாதிரி தான் இந்த கோயிலில் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பத்திரமா அழகாக வச்சுக்கிறாங்க. தூய்மை பணி செய்கிறவங்க.
வேலூர் மாவட்டம் பொன்னை பக்கத்தில் குமரகுண்டம் வில்லேஜ் கேஎஸ்ஆர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய எனக்கு டைமெல்லாம் எடுத்துக்கிச்சு கோயில் கட்டுறதுக்காக வேண்டி. இந்த கோயில் கட்டின சரித்திரமே வேறு இருக்குது. இங்கே ராமர் கோயில் ஒன்று கட்டுறதுக்கு வந்தோம் நாங்கள் 1995. ஏன்னா அந்த ராமர் கோயில் பாழஞ்சு போயிருந்துச்சு. உருவ சிலை இல்லை, ஒரு கல் சிலை, ராமர் லட்சுமணர் சீதை அப்படின்னு சொல்லிட்டு கல் சிலை. அந்த கல் சிலை இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு உருவ சிலை பண்ணலாம், ராமர் லட்சுமணர் சீதை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு உருவ சிலை பண்ணோம். அந்த கோயில் கட்டிட்டு கம்ப்ளீட்டு இது வந்துட்டு கோயில் கட்டிட்டு ரொம்ப கிராண்டாக வந்துட்டு பிரதிஷ்டாபனா பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம்லாம் பண்ணோம். பண்ணிட்டு பிற்பாடு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்ரீராம நவமி வந்து கோலாகாலமாக எல்லாம் வந்துட்டு நாங்கள் செஞ்சுட்டு போவோம். அது மாதிரி செஞ்சுட்டு போகும்போது இந்த இதுக்கு பின்னால், இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. அம்மன் கோயில்னா அதுவும் உருவ சிலை இல்லை, சும்மா கல், இலப்பாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒவ்வொரு ஆடி மாதமும் அந்த கூழ் ஊற்றும் போது, அம்மனுக்கு கூழ் ஊற்றும் போது கம்ப்ளீட்டு இது பண்ணி வேண்டுதல் பண்ணும்போது அங்கே வந்து தெய்வங்கள் வந்து ஆடும். தெய்வங்கள் வந்து ஆடி இங்கே அம்மன் குடி இருக்குது, நீங்கள் யாருமே ஏறெடுத்து பார்க்கல அப்படி இப்படின்லாம் ஒன்று சொல்லும். அதை எல்லாருமே கேட்பாங்க. அதனால் ஒரு கோயில் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஒரு மனசில் வந்தது. அதில் தனபால் முதலியார் தான் கம்ப்ளீட் அந்த ராமர் கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு அவர் தான் தலைமை தாங்கினார். நாங்கள்லாம் வேலை செய்தோம். அப்படி கட்டிட்டு அது போகும்போது அவர் என்ன பண்ணார், 2000 பிரதிஷ்டாபனா பண்ணிவிட்டு ராமர் கோயிலை அவர் காலமைட்டார். அப்புறம் ஒரு நிமிஷம், அது அப்படி சொல்ல முடியாது, ஒரு